ஏற்கனவே கல்வி எல்லாம் இலவசமா தான் இருக்கு அப்படின்னு அவசர அவசரமா தயாராவாங்க. இலவசமா இருக்கக்கூடிய கல்வி உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கா? திமுக அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் அமைச்சர்மாருக்கும் எம்எல்ஏ எம்பி ஆட்களுடைய பிள்ளைகள் அங்கதான் படிக்குதா? இலவச மருத்துவமனையில தான் இவங்க எல்லாம் மருத்துவம் பாக்குறாங்களா? அப்ப அதைத்தான் நாங்க சொல்றோம். இலவச கல்வி நிலையங்களையும் இலவச மருத்துவமனைகளுடைய தரங்களை உயர்த்தணும். நாம் தமிழர் கட்சி வந்தோம்னா அதை செய்வோம்னு சொல்லி சொல்றோம். சீமானுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. மூத்த குழந்தையை பத்தி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் மூத்த குழந்தையை பத்தி சொல்லிட்டாங்க. 2வது குழந்தை இன்னும் பிரைமரி லெவலுக்கே வரல. முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. எதையாச்சும் யூடியூப்ல வர்றது இன்ஸ்டாகிராம்ல வரதெல்லாம் எடுத்து வந்து விவாத மேடையில பேசுதானே. சும்மா இருங்கண்ணே. உங்க கட்சிக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க பேசிப்பாங்க. அமைதியா கிடங்கண்ணே. அரசாங்கம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கொடுக்குதுங்க. கல்விங்கிறது மானுட உரிமை. அதை தருவது அரசின் கடமைன்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி. நாங்க